இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதேபோல அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ணவும் முடியும். இன்னொரு ரிக்வெஸ்ட்டும் இருக்கு. இந்த சேனல் ஆரம்பிச்சது எக்ஸ்க்ளூசிவா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப்காகவும், படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பிச்ச இந்த சேனல் இன்னும் நெறைய பேருக்கு ரீச் ஆகவே இல்ல. இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, இல்ல வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான அப்பா, அம்மாவையோ இல்ல அவங்களுடைய ரிலேஷனோ யாராவது தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க் குடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆவடி சென்னையில இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற டீச்சிங், நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கான இந்த வேக்கன்சிய தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வேக்கன்சி எ அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட் வந்து 20த் ஜனவரி. அதாவது இது நாளைக்கு க்ளோஸ் ஆக போது. ஆ இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. இது எல்லாமே ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்க அப்ளிகேஷன வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்க கொரியர் மூலமாவோ, இல்ல டைரக்ட்டாவோ மாத்திரம் தான் அப்ளை பண்ண முடியும். என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு பிஆர்டி. இதுல 3 வேக்கன்சி இருக்கு. இது 3மே ரெகுலர் பேசிஸ்ல செலக்ட் பண்ண போறாங்க. சேலரி 28,500 பிளஸ் 5% டிஏ இருக்குது. எவ்ரி இயர் வந்து 850 வந்து இன்கிரிமெண்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இது பிஎட் படிச்சவங்களுக்கானது. அடுத்தது பிஆர்டி ஸ்பெஷல் எஜுகேட்டர். இதுல ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்கு. இந்த ஒரு வேக்கன்சி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல மாத்திரம் தான் எடுக்க போறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கு ஃபிக்ஸ்டா ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 28,500 அப்படின்னு. என்டிடி அதாவது நர்சரி ஸ்கூலுக்கான டீச்சர். இதுல 4 வேக்கன்சி இருக்கு. 2 ரெகுலர்லயும், 2 கான்ட்ராக்ட் பேசிஸ்லயும் எடுக்க போறாங்க. ஸோ சேலரி அப்படின்றது ரெகுலருக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கும் 18,000 தான். பட் ரெகுலர்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஆனுவல் இன்கிரிமெண்ட் 550யும் அதே மாரி 5% டிஏவும் கிடைக்க போகுது. ஸோ இதுதான் வந்து சேலரில டிஃபரன்ஸா இருக்கும். அடுத்தது ஹெல்ப்பர். இதுல 4 வேக்கன்சி இருக்கு. ரெகுலருக்கு 3 பேர் செலக்ட் பண்ண போறாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒருத்தர செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ சேலரி அப்படிங்கிறது 13,000 வந்து சேலரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெகுலர்ல செலக்ட் பண்ற கேண்டிடேட்டுக்கு மாத்திரம் ஆனுவல் இன்கிரிமெண்ட் ₹400ம் அதே மாதிரி வந்துட்டு 5% டிஏவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாட்ச்மேன். இதுல 6 வேக்கன்சி இருக்கு. 6மே கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் செலக்ட் பண்ண போறாங்க. சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 13,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அ இதனுடைய எலிஜிபிலிட்டி எல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்த்துருவோம். இவங்களோட வெப்சைட் பிளஸ் அந்த கரியருக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். நீங்க அத பார்த்து நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன வந்து நீங்க நோட்டிஃபிகேஷன் படிக்கும்போது அங்கேயே அப்ளிகேஷனுக்கு ஒரு லிங்க் குடுத்துருக்காங்க. அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு, அத ஃபில் அப் பண்ணி அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு, நீங்க தி பிரின்சிபல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஆவடி, சென்னை 600055 அப்படின்ற அட்ரஸ்க்கு 20th ஜனவரி 2026க்கு உள்ள ஈவினிங்குள்ள வந்து ரீச் ஆகுற மாரி நீங்க கொரியர் பண்ணலாம். பட் இந்த வீடியோ அப்படின்றது நான் 19th தான் போடுறேன். பொங்கல் டைம்ல ரொம்ப பிஸியா இருந்ததுனால இந்த அனௌன்ஸ்மெண்ட்ட நான் சரியா கவனிக்கல. அட்லீஸ்ட் சென்னையில இருக்கவங்களுக்காவது யூஸ் ஆகட்டும். அவங்க ஸ்ட்ரெயிட்டா போய் கூட அப்ளிகேஷன் குடுத்துடலாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு சின்ன வீடியோ வந்து போடுறேன். அ இத தவிர வந்து உங்களுக்கு வந்து டிராவலிங் அலவன்ஸ் எதுவுமே அவங்க தர்றதில்ல. தரமாட்டாங்க. நீங்க செலக்ட் பண்றாங்க, உங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு செலக்ட் பண்றாங்கன்னா, அவங்க உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு தனியா இன்டிமேட் பண்ணுவாங்க. அ ஏற்கனவே சொன்ன மாரி இது 1 ஜனவரிலேருந்து 20th ஜனவரி வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவங்களோட ஏஜ் வந்து 1 ஜூலை 2026ல அவங்க ஏஜ் எண்ட் என்னவோ, அத வச்சு தான் ஏஜ் வந்து கால்குலேட் பண்ண போறாங்க. அ இதுல வந்துட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க கூப்பிடுறாங்க இல்லையா? அது வந்து 24th ஜனவரி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிருவாங்க. அதே மாரி இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆவடி, சென்னையில இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்ல தான் நடக்கப்போது. ரிட்டன் டெஸ்ட் நடக்கிற டேட்டு 9th பிப்ரவரி. அதே மாரி ஒரு ஆப்டிட்யூட் டெஸ்ட் ஒண்ணு இருக்கு. அது வந்து 10th பிப்ரவரி 2026 அன்னைக்கு நடக்கும். அப் டூ 12th பிப்ரவரி வரைக்கும். அதே மாரி இன்டர்வியூ வந்து 13th பிப்ரவரியிலருந்து 14th பிப்ரவரி வரைக்கும் நடக்கும். ஸோ இத வச்சு மாத்திரம் தான் உங்களோட செலக்ஷன் இருக்க போது. ஸோ பிஆர்டி ரெகுலர் இதுல வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண போறவங்க பிஎட் படிச்சிருக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு வந்துட்டு பிஇஐஇடி இந்த எலிமெண்டரி எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் இது வந்து படிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம்.
இதுல ஒரு விஷயம் என்னன்னா, 21லேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயும் ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 55 யாருக்கு அப்டின்னா, ஒருவேளை வுமன்ஸ் கேண்டிடேட் ஆர் பிசிக்கலி சேலஞ்சுடா இருந்தா 55 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாம இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ்ல நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து ரீட், ரைட் அண்ட் கம்யூனிகேட் பேசுற அந்த எபிலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க 12த் பாஸ் பண்ணி டிஇடி அப்படின்ற அந்த ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கான டிசபிலிட்டி கே அந்த எஜுகேஷன். இத வந்து நீங்க படிச்சிருக்கலாம். இல்ல விஷுவல் இம்பேர்மென்ட், இல்ல டீச்சிங் த டெஃப் அந்த மாரியான ஏதாவது டிப்ளமோ படிச்சிருக்கலாம் நீங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச் பண்ற அந்த டிப்ளமோ கோர்ஸ் பண்ண யாரா இருந்தாலும் இன்ட்ரஸ்டடா இருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு வந்து 21லேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 12த் படிச்சுட்டு இந்த அம் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கான டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும், இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கு. இத தவிர வந்துட்டு உங்களுக்கு வந்து நர்சரி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த நர்சரி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் வந்து டிப்ளமோ இன் நர்சரி, மாண்டிசோரி, ப்ரீ பிரைமரி டீச்சர்ஸ் ட்ரெய்னிங் வந்து நீங்க எடுத்திருந்தீங்கன்னா போதும். 21லேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். வுமன்ஸ் ஆர் பிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட்க்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்றாங்க. முக்கியமா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து உங்களுக்கு எழுத, படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த நர்சரி டீச்சர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கிராஃப்ட், கார்ட்டூன், மியூசிக், டான்ஸ், பப்பட் மேக்கிங் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்டின்னா, அது வந்து டிசைரபிள் குவாலிஃபிகேஷனா எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹெல்ப்பருக்கு வந்து 21 டூ 40 இயர்ஸ் ஏஜ் அப்டின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஹெல்ப்பருக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. வுமன்ஸ் கேண்டிடேட்க்கும், பிசிக்கலி சேலஞ்சுடுக்கும் ஒரு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இத தவிர எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான ரிலாக்சேஷனும் குடுத்துருக்காங்க. வாட்ச்மேன பொறுத்தவரைக்கும் அந்த 6 வேக்கன்சிக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் 21 டூ 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான அந்த ரிலாக்சேஷன் எல்லாமே இந்த வாட்ச்மேன் கேண்டிடேட்டுக்கு குடுத்துருக்காங்க. இந்த கரியருக்கான இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துடுறேன். அ ஒருவேளை நீங்க அப்ளை பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா, நீங்க இந்த லிங்க்ல போயிட்டு நோட்டிஃபிகேஷன படிச்சுட்டு, அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், பொங்கல் டைம்ல இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்து எனக்கு சரியா நான் பார்க்கல நானு. ஸோ ரொம்ப லேட்டா அப்டேட் பண்றேன். சென்னை கேண்டிடேட் மாத்திரம் தான் இந்த ஒரு ஷார்ட் டைம்ல அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.